ஹலோ, வெல்கம் டு தி தினேஷ் அனலைசிஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கோட நியூஸ் பேப்பர் அனலைஸ். சரிங்களா? நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் கோட் நம்ம போயிட்டு வரணும். இஃப் யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட், யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். நம்மளுடைய மைண்டை சேஞ்ச் பண்ண முடியும்னா நம்மளால் நம்ம லைஃபே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், விராட் கோலி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அவருடைய லைஃப் ஸ்டைலை, அவரோட டயட் பிளானோ இல்லை அவரோட எக்ஸசைஸ் பண்ணது போகிறான்னா அது அவருடைய மைண்டாக ரீசனாக இருக்கணும். சரியா? அவர் மைண்டோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் இந்த காலத்தோட பெஸ்ட்டு பிளேயராக இருக்கார். நோ டவுட். சரிங்களா? ஹீ இஸ் தி பெஸ்ட் பிளேயர் இன் தி வேர்ல்ட் நவ். சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் உள்ள போனோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் யூனியன் கவர்மெண்ட் டு ட்ரா அப் ரூல்ஸ் ஆன் சோஷியல் மீடியா கண்டக்ட். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட் கண்டென்ட், டிசேபிள் பர்சன் மேலே ஜோக் அடிக்குது, விமன் மேலே ஜோக் அடிக்குது, சில்ட்ரன் மேலே ஜோக் அடிக்குது. இது எல்லாமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அப்பால் பட்டது. சரிங்களா? இது ஒரு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பேட் ஹேபிட்டில் கொண்டு போகுதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிறாங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோல் பண்ண இந்த சோஷியல் மீடியா ஆப்பை சுப்ரீம் கோர்ட் யூனியன் கவர்மெண்ட்டை கேட்டுக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் நிறைய இந்த பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சு எல்லாமே. சரிங்களா? அதனால் இதுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும்னு சுப்ரீம் கோர்ட் யூனியன் கவர்மெண்ட் ட்ரா பண்ண சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போது இது பெஸ்ட்டாக இல்லை இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன பார்க்கணுமா? ப்ரோஸ் என்னென்னா, நம்ம ஃபேக் நியூஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். நீங்களே தெரியும், ஃபேக் நியூஸ் எவ்வளோ சர்க்குலேட் ஆகுதுன்னு நம்ம சோஷியல் மீடியா ஆப்பில். இன்னொன்று சில்ட்ரனோட மென்டல் ஹெல்ட்டும் இதில் ரொம்ப குறையணும். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் நிறைய வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோஸ் கூட இப்போனா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது எல்லாமே. இது நிறைய நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம். சரிங்களா? இன்னும் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இது நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு ஸ்டாப் பண்ணுற மாரி இருக்குண்ணா. சரிங்களா? என்னடா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு கேட்குன்னா, நம்மளுடைய தாட்டோ ஒப்பீனியனோ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் இந்த நம்ம கண்ட்ரியில். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 19 clause 1 subclause A நமக்கு என்ன ஃப்ரீடம் கொடுக்குதுன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, இது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாப்பிக்கில் போனோமா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டிக்கலை நீங்கள் கமெண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், நம்ம நேற்றே இந்த ககன்யான் மிஷன் பற்றி பார்த்தோம். பார்த்தீங்களா? ககன்யான் மிஷனில் 5 ஆஸ்ட்ரோனாட் செலக்ட் பண்ணுறாரு. அதில் ஒரு தான் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. அவர் தான் அந்த குரூப் லீட் பண்ணுறாரு. இப்போது ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, இவர் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு இந்தியன் ஆஸ்ட்ரோனாட் டு கோ டு தி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஃபர்ஸ்ட் இந்தியன் உயிர் உள்ளே போயிடுறாரு. அது என்னடா இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அது 5 கண்ட்ரிஸ் ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்து தான் இது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது கொலாபரேட்டாக மேட் பண்ணிக்கிறாங்க.
அந்த யாருன்னா அந்த கண்ட்ரிஸ் யூஎஸ்ஏவோட நாசா, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்போது ரஷ்யாவோட ராஸ்காஸ்மோஸ், அப்புறம் ஜப்பானோட ஜாக்ஸா, ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி, அப்புறம் கனடாவோட கனடா ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இந்த 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து உருவாக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த ககன்யான் மிஷன் வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா 2026. அது பிஃபோராக வந்து 2025 வந்து அன்க்ரூ ஸ்பேஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போனோமா? இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா பிஎம்மோட டிகிரியோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும்னு ஃபஸ்ட்டு ஆர்டிஐ பண்ணியிருந்தாங்க. இது வந்து 2014 வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து நீங்கள் போய்ட்டு டெல்லி யூனிவர்சிட்டியில் போய்ட்டு நீங்கள் லைப்ரரியில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணான்னு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. அப்புறம் இது ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணால இது வந்து டெல்லி ஹைகோர்ட் முன்னாடி வந்து ஒரு கேஸாக போயிடுச்சு. அப்போ 2017 வந்து இது வந்து விட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்போது இப்போ ரீசெண்டாக வந்து அந்த டெல்லி ஹைகோர்ட் வந்து சென்ட்ரல் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட அந்த இதை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி, இந்த ஆர்டிக்கலில் என்ன மென்ஷன் ஆகிதுன்னா சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அதை பற்றி நம்ம லைட்டாக ஒரு ஓவர்வியூ பார்த்தோன்னா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இது வந்து எது மூலமாக வந்துச்சுன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அப்போனா இது ஆட்டோமேட்டிக்காக சிஐசி வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக மாறிடும். சரி, வாட் டு யூ மீன் ஸ்டாச்சுட்டரி பாடி அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி? Constitutional body means that body that is mentioned under the constitution. கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் ஆகிருக்க எல்லா பாடியுமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிக்கல் 124 என்ன சொல்லுதுன்னா, தேர் ஷால் பி அ ஸ்டேட் ஃபார் தி சுப்ரீம் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பாடினா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அண்ட் எலெக்ஷன் கமிஷன் அது என்ன பாடினா அதுவும் ஒரு வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா? ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆர்டிக்கல் என்னதுன்னா ஆர்டிக்கல் 324. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். யாரை சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கீழே இருக்கிறது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், Chief Information Commissioner and not more than 10 members. 10 members குள்ளே இருக்குன்னா that mean ஒரு Chief Information Commissioner and not more than 10 Information Commissioner. சரிங்களா? Chief Information Commissioner and Information Commissioner யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா President. On the recommendation of யாருன்னா Prime Minister, leader of opposition in the Lok Sabha and a union cabinet minister nominated by the president. சரிங்களா? இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் 3 years பீரியடு ஒர்க் பண்ணால் ஒரு 65 years வந்து விச் எவர் இஸ் earlier. சரிங்களா? இவங்க ரிமூவ் பண்ண முடியும்னா அஃப்கோர்ஸ் இவங்க நம்ம ரிமூவ் பண்ண முடியும். பிரசிடெண்ட் வந்து இவங்க ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் அண்ட் மிஸ்கண்டக்ட் கீழே வந்து இவங்கள வந்து வெளியே அனுப்ப முடியும். சரிங்களா? அப்புறம் இவங்க இன்கேஸ் பிரசிடெண்ட் இவங்க வந்து மிஸ்பிஹேவியர் மிஸ்கண்டக்ட் கீழே பண்ணான்னா இந்த டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் போயிடும். சரிங்களா? உங்களுக்கு இதில் டவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பங்களாதேஷ் இன்டரிம் கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சரிங்களா?
இது வந்து லாஸ்ட் 13 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு வந்து இவங்களுடைய பாண்டிங் வந்து கிரியேட் ஆகிடுது. ஏன்னா எங்களுடைய ஒரு பேக்ரவுண்ட் நம்ம போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆச்சுங்களா. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் 2 இருந்துச்சு. 1971 பிஃபோராக வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு, சரிங்களா. அண்ட் 1971 என்ன ஆயிடுச்சுன்னா பங்களாதேஷ் லிபரேஷன் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இந்தியாவோட முக்கிய ஒரு பங்களிப்பில் இருக்குது, சரிங்களா. அப்போ 1971 வந்து பாகிஸ்தான் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இன்னும் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். அதுக்கப்புறம் பங்களாதேஷும் பாகிஸ்தானோட டைஸ் வந்து ரொம்ப டவுனாக போய் நின்றுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகின்னு வருது. ஏன்னா இந்தியாவோட நேபரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சைனா கீழே வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து சைனா ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. ரீசெண்டாக பங்களாதேஷோட இன்டீரியர் கவர்மெண்ட் கூட வந்து சைனா பேஸ் பண்ணால் இருக்குது. நீங்கள் பூட்டானா கூட எத்தனா சைனா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. நேபாளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து அங்கே இருக்குது. பங்களாதேஷ் ஓகே. இன்னும் மால்டீவ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம். நம்மளுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன் ரொம்ப மோசம் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து சைனாவோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா சைனா அங்கே ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களோட தாலிபானை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணுது, சரிங்களா. சரி, ஓகே. இது ஒரு அந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ. நம்ம எத்தனைனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் யாருன்னா இதுல ஸ்மால் பார்டர் ஷேர் பண்ணுற இது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். இவருடைய கேபிட்டல் வந்து காபூல், சரிங்களா. இது எந்த ஸ்டேட்டோட பார்டர் ஷேர் பண்ணுன்னா லடாக். பங்களாதேஷோட கேபிட்டல் வந்து டாக்கா. இது எந்தெந்த நம்ம இந்தியன் ஸ்டேட் கூட பார்டர் ஷேர் பண்ணுன்னா அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா அண்ட் வெஸ்ட் பெங்கால். பூட்டானோட கேபிட்டல் திம்பு. இது எந்தெந்த ஸ்டேட் கூட பார்டர் ஷேர் பண்ணுன்னா அருணாச்சல் பிரதேஷ், ஆசாம், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால். சைனா ஒரு கேபிட்டல் பீஜிங். அருணாச்சல் பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம். மியான்மர் நைபிடா. மியான்மரில் ஒரு விஷயம், மியான்மரில் வந்து கவர்மெண்ட் வந்து கூப் பண்ணிட்டாங்க. கூப் மீன்ஸ் மிலிட்டரி ஆட்சி தான் அங்கே வந்து இப்போ இருக்குது. மியான்மரோட கேபிட்டல் வந்து நைபிடா. எந்தெந்த ஸ்டேட் கூட பார்டர் ஷேர் பண்ணுன்னா அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மணிப்பூர் அண்ட் நாகாலாண்ட். மால்டீவ்ஸ் ஒரு கேபிட்டல் மேல். பார்டர் ஷேர் பண்ணுன்னா பிஆர், சிக்கிம், உத்தராகண்ட், யூபி அண்ட் வெஸ்ட் பெங்கால். பாகிஸ்தான் ஒரு கேபிட்டல் இஸ்லாமாபாத். இது எந்த கேபிட்டலுக்கு ஷேர் பண்ணுன்னா குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், பஞ்சாப், ராஜஸ்தான். நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுரா. இது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல். கொலம்போ வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல், சரிங்களா. இது எந்தெந்த யூடி கூட பார்டர் வந்து ஷேர் பண்ணுன்னா பாக் ஸ்ட்ரெய்ட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் செப்பரேட்ஸ் இட்ஸ் ஃப்ரம் இந்தியா, ஓகேங்களா. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கற்றுக்கணும். ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்தியன் நேவி வந்து ஐஎன்எஸ் உதயகிரி அண்ட் ஐஎன்எஸ் இம்கிரி, சரிங்களா. அது வந்து விஜயவாடாவில் வந்து இது பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. இது ஐஎன்எஸ் உதயகிரி யார் டெவலப் பண்ணதுன்னா மேசகான் டாக் ஷிப் பில்டர் லிமிடெட். இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஐஎன்எஸ் இம்கிரி இது யார் டெவலப் பண்ணதுன்னா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், கொல்கத்தாவில் இருக்குது, சரிங்களா. அது என்னென்ன ஸ்டீல்த் ஃப்ரிகேட் நம்ம சொல்கிறோம்.
ஃப்ரிகேட்னா ஒன்றும் இல்லைங்க. அது வந்து ஃபாஸ்ட்டாகும். அந்த இது வந்து அது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக வெப்பனாக இருக்கும். அது வந்து சென்சாரை வந்து அப்சர்வ் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ் அந்த ஷிப் வந்து யாரையுமே காமிக்காது. இதில் வந்து பிரம்மோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ப்ராஜெக்ட் 17A ஸ்ட்ரீட் ஃப்ரிகேட்ஸ் அண்டர் வந்து டெவலப் பண்ணிடுறாங்க. சரிங்களா? A frigate is a versatile and fast warship. அது ஒரு விசித்திரமான ஒரு ஃபாஸ்ட் வார்ஷிப். சரிங்களா? that has evolved significantly over centuries from a sailing vessel to a modern missile equipped combat. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸை வந்து முடியுது. நம்ம இன்னும் என்ன டாபிக் நம்ம கவர் பண்ண முடியுமோ நம்ம வந்து கவர் பண்ணலாம். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, குரூப் 4, குரூப் 2 இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Until then, see you next day. Bye bye.